அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுவுமே எங்க வாழ்க்கையில இல்ல. பணம், புகழ், சந்தோஷம் இதை நாங்க பார்த்ததே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பொக்கிஷம். பெருமைக்காக சொல்லல, இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத சொல்லுது. அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுடைய நிலையை மாற்றும். இல்லனா உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய வலிமையாவது இந்த வீடியோவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, உழைப்பீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் தான். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி கோடீஸ்வரராக போகிறோம்? இந்த ஜோதிடம் நம்ம கோடீஸ்வரியாக மாறுவதற்கு என்ன அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி. இங்க பூஜை பொருட்களும், அதாவது கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். சரி, முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற திறமைகள் என்ன, வலிமை என்ன, எது மாதிரியான குணங்களை கொடுத்திருக்கிறது? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு நமக்கே சில பேருக்கு தெரியாது. சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுருவோம். இது மாதிரி நம்மளை பத்தி தெரியாதனால. அதனால இந்த பிரபஞ்சம் சிம்ம ராசி அப்படின்னா என்ன வகுத்து வச்சிருக்கு, எது மாதிரியான அமைப்பை கொடுத்திருக்கு சிம்ம ராசிக்கு? சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன். கிரகங்கள்ல முதன்மையான கிரகம். எல்லா கிரகமுமே பயந்தாகணும் இந்த சூரியனுக்கு. சிங்கம் எப்படி விலங்குகள்ல அரசனோ, அது மாதிரி சூரியன் கிரகங்களின் அரசன். இன்னும் சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தின் அரசன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்முடைய கேலக்சிக்கு. அது போலத்தான் சிம்ம ராசி நண்பர்களும் வலிமையானவர்கள். இருக்கிற ராசியிலேயே மிகவும் வலிமையானவர்கள். ராஜநடை, கம்பீரமான தோற்றம், எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோட செய்யறது, யாருக்கும் அந்த பயப்படாத குணம், வேட்டையாடித்தான் தன்னுடைய இரையை கைப்பற்றும் சிங்கம். உண்ட மிச்சத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு சாப்பிடுறது இல்ல. இதுதான் சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்குமான குணம். எதுவுமே அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது இல்ல. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சா போயிட்டே இருப்போம். சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உருவமாக யானை இருந்தாலும் சரி, வீரத்தால் அடக்கி விடுவது போல சமுதாயத்துல எவ்வளவு பெரிய மனிதர்களாக, அரசியல்ல, அரசு துறையில எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த பயப்படுறது, பரபரப்பா செயல்படுறது, இல்ல ஒளியறது, இந்த பொய் சொல்றது, இதெல்லாம் எதுவுமே சிம்ம ராசிக்கு கிடையாது. உண்மைங்க, உங்களை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல. இது எதுவுமே சிம்ம ராசிக்கு இந்த பயம்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறது மாதிரி உண்மையா என்னன்னே தெரியாது. யாருக்கும் அடிமை இல்லை, எதுக்காகவும் பயப்படுறது இல்ல. அப்படி ஏதாவது நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க, உங்களை விட வலிமையானவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்ல. எதுக்கு பயப்படணும்? அவசியமே இல்ல. சுயமரியாதைக்குத்தான் முதலிடம். கௌரவத்துக்காக உயிரையே கொடுப்பவர்கள். இந்த குள்ளநெறி வேஷம் போடுறது, வெள்ளை குதிரை வேஷம் போடுறது, இதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது. தனக்கான இடத்தை தன்னுடைய வலிமையால உருவாக்கிப்பீங்க. அடுத்தவங்களை சீண்டணும், இல்ல அடுத்தவங்களை கவிழ்த்து விட்டு நம்ம பதவியில உட்காரணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எதுவுமே தானா தேடி வரணும். அவ்வளவுதான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தானா தேடி வரணும். நம்முடைய திறமையை காட்டினா, நம்முடைய வலிமையை காட்டினா தானா தேடி வரப்போகுது அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டவர்கள். இந்த துயரம், தோல்வி, அவமானம், அசிங்கம் இதெல்லாம் உங்களை எந்த ஒரு நேரத்திலும் காலத்திலும் சோர்ந்து விட செய்யாது. பொறுமையும் வீரமும் கம்பீரமும் உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. சமுதாயத்தில் அந்தஸ்தும் அங்கீகாரமும் பதவியும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். சிங்கம் மாதிரி செயல்பட்டீங்க, சிந்தித்து செயல்பட்டீங்க, அந்த ஆண்டவனின் துணையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. கொடுத்து வைத்தவர்கள் சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். இன்னும் சொல்ல போனா பணத்துக்காக யாரையும் தாழ்த்தி பேச மாட்டீங்க, யாருக்கிட்டையும் தாழ்ந்து நிற்க மாட்டீங்க. உயிரே போனாலும் மானத்தை காக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஒரு வீரம் வந்துடும் பாருங்க. எல்லாருக்குமே நமக்கு மரணம்னா ஒரு பயம் இருக்கும். சிம்ம ராசிக்கும் இருந்தாலும்
அந்த மானம் அப்படிங்கிற இடத்துல மானம் போனா உடம்புல இருக்கிற உயிர் போனது மாதிரி நினைப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு சிம்ம ராசி ராசியாக வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப சிம்ம ராசினால எப்படி இருக்கணும்? எதையும் வலிமையோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு இந்த உலகத்துல சாதிச்சே ஆகணும். இன்னும் சொல்ல போனா சாதிக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகள். ஏன்னா 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் கொஞ்சம் பாராமுகமாக இருக்கிறதுனால சின்ன வயசுல சில கண்டங்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும். அதே நேரத்துல சுக்கிர தசை, சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செழிப்பான, ஒரு வளமையான வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும். நீங்க யார் அப்படிங்கறத அந்த பூமியில தடம் பதிப்பீர்கள். அந்த சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களை தடுக்கிறதுக்கும் உங்களை ஆள்றதுக்கும் உலகத்துல யாருமே இல்ல. சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்குதா? ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கைகூடி ஒரு மேஜிக் நடந்து செல்வ யோகம் வந்து சேரும் அமைப்பு அபூர்வமா சிலருடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர்ல பல கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத யோகம் அவங்களுக்கும் வந்திருக்கும். இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ, திடீர் பதவி யோகத்தாலேயோ, அல்லது சீட்டுகள், லாட்டரி சீட்டுகள், அல்லது பங்கு சந்தைகள் மூலியமாகவோ இப்படி சில பேருடைய வாழ்க்கை சட்டுன்னு மாறி போகும். அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுபோல சிலர் மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துரோகங்கள், தோல்விகள் இதெல்லாம் அடைஞ்சு மெல்ல மெல்ல முன்னேறி கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த அதிர்ஷ்ட யோகம், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கும் உண்டா, நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்க்கிற ஒரு குழந்தையா நீங்க இருக்கீங்க. ஒரு குழந்தை மாமரத்துல இருக்கிற மாம்பழத்தை பார்த்து ஏங்குது. ஏன்னா அழகா இருக்கு, கலரா இருக்கு, நாக்குல எச்சி வருது, சாப்பிடணும்னு தோணுது. ஆனா அது உயரமா இருக்கு, அதனால பறிக்க முடியாது அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. அந்த மாதிரி தான் என் அன்பு நண்பர்களாலையும் தோழிகளாலையும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, கோடீஸ்வரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம். இந்த நிலையில நாம எங்க கோடீஸ்வரனா ஆவறது? அந்த அதிர்ஷ்டம், அந்த யோகம் நமக்கு உண்டா அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இறைவனின் அருள் இருந்தா, முறையான உழைப்பு இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா, எந்த ஒரு தொழில் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் கோடீஸ்வரராக நம்மளால முடியும். பல பேருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்கு. அது தெரியுமா? ஆனா அதை முறையா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குது அதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதை எது தடுக்குது, அந்த தடையை உடைச்சி நம்ம வெளியில வரமா, கோடீஸ்வர யோகத்தை நம்ம அடையறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால அது முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சுகமான ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாருமே கோடீஸ்வரராக முடியும். ஜாதகத்துல இருக்கிற சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிச்சு நாமளும் கோடீஸ்வரராக முடியும். யார் தன்னுடைய வாழ்க்கையில செல்வந்தராகவும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கொண்ட நபராகவும் திகழ்வார் அப்படிங்கிற விதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்துல இருக்கு. சில கிரக அமைப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாமலேயே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம அதுக்காக ஏங்கறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டால், எந்த தொழில ஈடுபட்டால், எந்த வேலையில ஈடுபட்டால், அல்லது எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனா நம்மளால கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத கண்டறியணும். உண்மையை சொல்லணும்னா உழைக்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அதிக நாட்கள், அதிக காலங்கள், அதிக சந்ததியினரை எட்டாது, நிலைக்காது. அப்ப ஒருத்தர் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாறுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை, கடும் உழைப்பு, புதுவிதமான யோசனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செல்வந்தராக முடியும். அதோட கொஞ்சம் என்ன இருக்கணும்? அதிர்ஷ்டமும் இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு, ஏங்கறத விட்டுட்டு இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்பட்டு நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய சக்தி நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக முடியும். சூரியன் உங்களுக்கு இளமையிலேயே பெருமையையும் பலத்தையும் தன்னம்பிக்கையையும் தந்து சொந்த கால்ல நிற்கிற தகுதியை கொடுத்துருவார். அதனாலேயே இளமையில உழைக்கும் போது முதுமையில ஜாலியா வாழ்வீங்க, என்ஜாய் பண்ணி வாழ்வீங்க. இளமையில எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும்
அரசு பதவியாக இருந்தாலும் அதுல முதலிடம் வகிப்பவர்கள் நீங்கள். பலம் குன்றிய சுக்கிரனும் சூரியனும் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார் எப்படி, உங்க வாழ்க்கையை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, துரோகம், கஷ்டம், துன்பம், தடைகள், போட்டி, பொறாமை, இதெல்லாம் எப்படி எப்படி எப்ப யாரால நடக்கும் அப்படிங்கறத வெளிக்காட்டி கொண்டு வந்து உங்களை உயர்த்தி உயரத்துக்கு நிக்க வைப்பாங்க. யாரு? சூரியனும் சுக்கிரனும். இப்ப சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி புதன். அதனால புதன் இருந்தாலே பணத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஆனாலும் எந்த அளவுக்கு வரவு வருதோ அந்த அளவுக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கும். புதன் யாரு? பேச்சுக்கு அதிபதி. பேசறதுக்கு எந்த நேரத்திலயும் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, டக்கு டக்குன்னு பேசுவீங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு பேச்சும் கணீர் கணீர்னு விழும், முத்து மாதிரி விழும். அதுபோல சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்துக்கும் யார் வர்றது? செவ்வாயே வருகிறார். அதனால சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். பெற்றோர்கள் பாராட்டுறபடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. ஆனா பல நேரங்கள்ல இந்த இளமை வயதுல கொஞ்சம் பெற்றோர்கள்லாம் உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி. பல பாடங்களை நம்மளே கத்துக்கிட்டு இருக்கோம். பல தோல்விகளை, அவமானங்களை, பிரச்சனைகளை நம்மளே சந்திச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க எப்படி பாராட்டுவாங்க? சில விஷயங்கள் நம்மளால நடந்தாலும் பல பிரச்சனைகள் நம்ம நம்பியவர்களே செய்வாங்க, நடத்துவாங்க. அப்பதான் சிம்ம ராசி கொஞ்சம் செயலிழந்து போகும். அப்ப 9ஆம் இடத்துக்கு செவ்வாயே வரதுனால செவ்வாய் யாரு? போர் தளபதி. அப்ப அந்த வீரத்தை செவ்வாயும் கொடுப்பார். சூரியன் சிங்கம் மாதிரினா செவ்வாய் புலி மாதிரி. அப்ப சிங்கமும் புலியும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் சிம்மராசி நண்பர்களின் வாழ்க்கை அப்படி கெத்தா போயிட்டு இருக்கும். ஒரு நேரத்துல பெற்றோர்கள் உங்களை திட்டினாலும் அல்லது தவறாக பேசினாலும் ஒரு நேரத்துல பாராட்டக்கூடிய செயல்களை நீங்க செய்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்துக்கும் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியா இருக்கிறார். அப்ப நல்ல குணங்களோடு குழந்தைகள் பிறப்பார்கள். உங்களை மாதிரியே உங்களுடைய கௌரவத்தை அவர்கள் காப்பாற்றுவார்கள். அதுபோல 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. பாருங்க, பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு முத்துக்கள் மாதிரி பிறக்குதோ அது மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையும் திறமை மிக்கவர்களாக வருவார்கள். அதெல்லாம் இல்லைங்க, நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தேடி பாருங்க. அவர்களை புரிந்து கொண்டு அவங்கள மாதிரியே யோசிச்சு பாருங்க. பல விஷயங்களை விட்டு கொடுத்து பேசி பாருங்க. மாணிக்கம் கலப்படம் இல்லாத தங்கம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வர யோகத்தை பெறணும், பெரிய கோடீஸ்வரராக செல்வந்தராக வரணும், உங்க பேங்க் லாக்கர்ல பணம் கொட்டணும், குவியணும் அப்படின்னா உங்களது துணை மிக மிக முக்கியம். என்னதான் நீங்க கெத்தா சிங்கம் மாதிரி இருந்தாலும் சில நேரத்துல சில விஷயங்கள்ல உங்களால அமைதியா செயல்பட முடியாது, கொஞ்சம் நிதானம் இருக்காது. அதை நீங்க யார் அப்படின்னு உங்களுக்கே சொல்லி கொடுக்கறவங்க யாருன்னா உங்களது துணை தான். அது கணவனோ மனைவியோ. அப்ப துணையால நீங்க மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். பெயர், பணம், புகழ் இதெல்லாம் ஒரே துறையில உங்களுக்கு கிடைக்கும். பதவி கிடைக்கும், வாய்ப்புகள் பல கிடைக்கும். அவர்களால உங்களுக்கு இருக்கிற வீரத்தை நீங்க காட்டினாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு நல்ல குணத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். பெருமையா பேசிப்பாங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களை விட உங்களது திறமை உங்கள் துணைக்கு தெரியும். அழகா உங்களை கொண்டு வருவாங்க. எத்தனை மலைகள் உங்களை மறைத்தாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு உங்களை வெளியே காட்டுவாங்க, வெளி உலகத்துக்கு. நீங்க வேணா யோசிக்கலாம், நம்மளால முடியுமா? எவ்வளவோ பேர் உலகத்துல கோடீஸ்வரராக இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்றாங்க. அது நம்மளால முடியுமா? முடியும். 100% நீங்க முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வந்தீங்க, உங்களை நம்பினவங்களுக்கு துணையா இருந்தீங்க, உங்க துணைக்கு உண்மையா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரரா வருவீங்க. எப்பொழுதுமே இங்க பொதுவாவே நம்ம வாழ்க்கையில வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்மள கோடீஸ்வரனாக்கணும் விதியை ஆசைப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்ல, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்ல. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயித்தவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டதுண்டு, அதிசயப்பட்டதுண்டு, பொறாமை கூடப்பட்டதுண்டு. ஆனா அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்த்ததுண்டா? எத்தனை வழிகள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தற்கொலை முயற்சிகள் புரட்டி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் செத்து செத்து பிழைத்தது. அவர்களுடைய இதயத்தை தோண்டணும்னா தெரியும் எத்தனை பேரால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எத்தனை அவமானங்களை, தோல்விகளை, துரோகங்களை சந்திச்சு சுயம்புவா முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய இதயத்தை புரட்டி பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும். அது உங்களாலையும் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தடைகள் அதிகமா இருக்கு, துரோகங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, பெத்தவங்க சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, கிடைச்ச வேலை சரியில்லை, எடுத்த தொழில் சரியில்லை, எங்க தலையெழுத்து சரியில்லை,
சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னா உங்களை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த விதியும் சேர்த்து கேலி கிண்டல் செய்யும், கிண்டல் பண்ணி சிரிக்கும். அதனால நம்மளாலேயும் முடியும். கோடீஸ்வரனாக அவர்கள் மட்டும்தானா? நம்மளாலே முடியும். நாமும் மனித இனம்தான். அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கும். அவர்கள் பட்ட துன்பங்களை நாமும் பெற்றால் நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல வந்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால பிறக்கும் போதே கொஞ்சம் சொந்த வீடு, நிலம், கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைனாலும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே அமைஞ்சிரும். சில பேருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா கூட நீங்க போய் சேருவீங்க. சகஜமா பொண்ணுங்க அப்படிங்கிறது அடுத்த வீட்டுக்கு தான் போகணும். ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா ஆண்கள், ஆண் சிங்கங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படியே இல்லைனாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொந்த வீடு உங்களால வாங்க முடியும். நீங்க வாங்குவீங்க. இல்லைங்க எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 60 வயசுல கண்டிப்பா நீங்க வீடு வாங்குவீங்க. அந்த வீடு யோகம் 60 வயசுல இருக்கும். 60 வயசுல என்ன பண்றது, இளமை காலங்கள்ல இல்லாம, அதாவது ஒரு பக்குவப்பட்ட வயது. ஒரு வீடுக்கு 3 வீடாக இருக்கும். பிறக்கும் போதே நம்ம பணக்கார வீட்டுல பிறந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம தான் சுயமா முன்னேறணும். பல சந்ததியினர் பாராட்டுற அளவுக்கு, நம்மளை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அப்ப அந்த வயசுல வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் சாதாரண வீடு கட்ட மாட்டீங்க, கனவு வீட்டை கட்டுவீர்கள். அந்த நேரத்துல மிகப்பெரிய வீட்டை கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்ப கனவு வீடு, மகால், பங்களா இப்படி கட்டணும் அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும், கோடீஸ்வரராக இருக்கணும். அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகம் இருக்கு. எது மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னா மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்க செய்யலாம், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதுபோல கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்கள், சமையல் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறது, உணவு பொருட்கள் தயாரிக்கிறது, அல்லது பாத்திரங்கள், அது மாதிரியான மேனுஃபேக்சரிங் தொழில் நீங்க நினைக்கிறத விட அதிக லாபத்தை அது கொடுக்கும். அது மட்டும் இல்ல, வேலைன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே தலைமை பதவி காத்திருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் நீங்க முதன்மை பொறுப்புல இருப்பீங்க. அதே நேரத்தில் அரசு துறை இருக்குல்ல, காவல்துறை, ராணுவம், கலெக்டர், இந்த மாதிரி முக்கியமான துறைகள்ல, அரசியல்ல நீங்கெல்லாம் மெயினா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. சிம்ம ராசினா அதுதான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. ஒருவேளை இதுல மாற்றம் இருந்ததுன்னா முயற்சி பண்ணுங்க. உங்களது முயற்சி கண்டிப்பா உங்களை உயர்த்தி காட்டும். உங்களுக்கு செவ்வாய் யோகக்காரகர். சிம்ம ராசிக்கு செவ்வாய் யோகக்காரகர். உங்களுக்கு சூரியன், குரு இவங்கெல்லாம் செவ்வாய்க்கு தொடர்பு இருக்கும்போது இவங்கெல்லாம் யோக பலனை கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ராஜயோகத்தை கொடுப்பார்கள். ராஜயோகம்னா சும்மாவா, இயற்கையாவே தொழிலையும் வேலையிலையும் உங்களுக்கான முதன்மை இடம் உங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டுவிடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அங்க என்ன தெரியுமா, உங்களுடைய மதி வேலை செய்யும் போது தானாவே அமைஞ்சிடும். நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னா வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள். அப்ப எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெரிந்த வேலை அல்லது படிச்ச வேலை, கனவு வேலை, ஏதாவது ஒரு வேலை, தொழில் இப்படி ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. நான் 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போவேன் அப்படிங்கறத விட ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்துல சேர்ந்து உங்களது திறமையை நிரூபிச்சு அங்க உங்க சம்பளத்தை ஏத்திக்கலாம்ல, அது விரைவாக ஏறும் உங்களது திறமையை பார்த்து. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாமதிக்காம டக்குன்னு இறங்கிடுங்க. நாமளும் கோடீஸ்வரனா ஆகணும்ல, தயக்கம் அப்படிங்கறதே உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த விஷயத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பை தவற விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். புதன், சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் கொஞ்சம் தடைகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்துவாங்க. அந்த இடத்துல நீங்க சிங்க பாதையை தேர்ந்தெடுத்து சிங்க மாதிரி நடந்து போயிட்டே இருக்கணும். அலட்சியமா இருந்தீங்க, அடுத்தவங்களை குத்த சொல்லிட்டு இருந்தீங்க, அல்லது உங்களுக்கான திறமை நீங்க உணராம இருந்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகளை, சந்தோஷங்களை, யோகங்களை, கோடீஸ்வரர் அப்படிங்கிற புகழை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தமாயிடும். முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களால கண்டிப்பா முடியும். இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு துணையா இருப்பாங்க எந்த விஷயத்துல அப்படின்னா, அடுத்தது முக்கியமா உங்க ஜாதகத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ரெண்டுலயும் சூரியன் பலம் பெற்றால் தந்தையாலும், சந்திரன் பலம் பெற்றால் தாயாலும், செவ்வாய் பலம் பெற்றால் நண்பர், கணவர், உடன் பிறப்புகளாலும், புதன் பலம் பெற்றால் மாமனாலும், சொந்த அறிவாலும், குரு பலம் பெற்றால் முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், புத்திரர்கள் அதாவது மகன், மகள் இவர்களாலும், சுக்கிரன் பலம் பெற்றால் மனைவியாலும், சனி, ராகு, கேது பலம் பெற்றால் வேலையாட்களாலும் நம்ம நல்லதை அனுபவிக்கலாம்.
நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் எது பலம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கணும் யாரால நம்ம வாழ்க்கையில தொழில முன்னேறுவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது, அப்பாவாலையா, அம்மாவாலையா, நண்பர்களாலையா, கணவராலையா, அல்லது மனைவியாலையா, மாமனாலையா, சொந்த அறிவாளா, அல்லது முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், அல்லது பிள்ளைங்களாலையா, இப்படி யாரால நம்ம யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிடத்துல தெரிஞ்சுங்க. ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இதுல பலம் பெற்றிருக்கும் போது நேர்மையற்ற வழியிலும் செல்வம் சேரும். இதை நீங்க சுத்தமா தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்மையற்ற வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை தவிர்த்து விடுங்கள். இப்ப நீங்க எவ்வளவு வலிமையானவராக, நேர்மையானவராக, தைரியமானவராக இருந்தாலும் நமக்கு ஆன்மீக பலம் இருந்தாகணும். ஆன்மீக பலம் இல்லாம நம்மளால முழுமையான பலன்களை அடைய முடியாது. கண்டிப்பா அந்த இறைவனின் அனுக்கிரகம் வேண்டும். அது மட்டும் இல்ல, நம்முடைய ராசி நமக்கு துணையா இருக்கணும். ராசி ரொம்ப முக்கியம். குலதெய்வம் மாதிரியே, குலதெய்வம் எப்படி நமக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி எல்லாத்தையும் வாங்கி தருதோ அது மாதிரி நம்முடைய ராசி மிக முக்கியமானது. கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. ராசியின் தொடர்பில் பலன்களை இறுதி செய்யும். அந்த அளவுக்கு ராசிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது நம்முடைய ஜாதகத்துல. ஏன்னா ராசி மிக முக்கியமானது. சந்திரன் அமைந்த இடம் ராசியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்மவினை காலத்துடனும், காலம் ராசியுடனும், ராசி பிறந்த நம்முடைய ஜாதகத்துடனும் இணைந்திருக்கும். இப்படி கர்மவினை பிறந்த நம்மோடு இணைய இந்த ராசியின் பங்கு மிக மிக முக்கியம். கர்மவினை நம்ம கூட சேரணும் அப்படின்னா இந்த ராசி அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ராசியை வணங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். யாருமே ராசி அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போது நீங்கள் பூஜை அறையில பூஜை செஞ்சாலும், கோவில்ல போய் வணங்கினாலும் உங்கள் ராசியை மறக்காதீங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது ராசி, அடுத்தது இஷ்ட தெய்வம், இப்படி உங்களது வேண்டுதலை வைங்க. இப்ப உங்க ராசிக்கான மந்திரம் எதுன்னு பார்த்தோம்னா ஜோம் சூர்யாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி வணங்குங்க. மனப்பாடம் பண்ணிக்கங்க, ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். உங்களது ராசியை நீங்க நினைக்கும் போது, அதுபோல நவக்கிரக கோவிலுக்கு போகும்போது, அது மாதிரி தினமும் காலையில மாலையில இப்படி முக்கியமான நேரத்தெல்லாம் இந்த ராசியை வணங்குங்க. இந்த ராசியை அப்படிங்கறத விட இந்த ராசி நாதன் சூரியனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 குடைய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லுது. அதனால வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபடுறது மிக மிக நல்லது. அதுபோல யோகக்காரனான செவ்வாயும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்ல, சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சொன்னல சூரியன் யார் அப்படிங்கிறது, சூரியன் சிவனுக்கு சமமானவர். அதாவது சிவனுடைய அம்சமாகவே சூரியன் இருக்கிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். அப்ப சூரியனுக்கு நிகராக ஒரு இடம் இருக்கு, ஒரு தளம் இருக்கு, ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்கு? திருவண்ணாமலை தான். சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலையில தான் சிவன் இருக்கிறார். அப்ப சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறதோ அதுபோல பூமியினுடைய மைய பகுதி திருவண்ணாமலை. அப்ப ஏமாற்றம், கஷ்டம், துன்பம், வாழ்க்கையில செல்வங்களே சேரல, கனவு இருக்கு, கனவாகவே போயிட்டு இருக்கு, கடன் பிரச்சனை தீரல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, நிலையான வேலை இல்ல, தொழில லாபம் இல்ல, வாழக்கூட வழி இல்ல அப்படின்னா அந்த திருவண்ணாமலை ஈசனை போய் வணங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் உங்க கண் முன்னாடி காட்டுவார். உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கும். முடிஞ்சா கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். நம்ம இந்த ஜென்மத்துல அந்த கிரிவலத்துக்கு போகணும் அப்படின்னா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். 14 கிலோமீட்டர். அப்பதான் இறைவனை நீங்க உணர முடியும். அப்ப இறைவன் துணை இருந்தா எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. இறைவனின் அருள் இருந்தா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய எல்லையாக இருந்தாலும் அதை கடக்கலாம். எவ்வளவு பெரிய உச்சாக இருந்தாலும் அதை போய் சேரலாம். இறைவனின் துணை இல்லாம நம்ம ஒரு அணு கூட அசைய முடியாது. நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இறைவனின் துணை வேண்டும். பாண்டவர்களை பார்த்திருப்பீங்க, போர்ல உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம். பல விஷயங்களை இழந்திருப்பாங்க, அதனால போர் வருது. கௌரவர்கள் 100 பேர், அவங்க கூட இருந்தவங்களும் பல ஆயிரம் பேர். பாண்டவர்கள் 5 பேர். அவர்கள் கூட இருந்தது யாரு? கண்ணன் ஒருவனே, இந்த பரமாத்மா. ஆண்டவன் துணையுடன் அறவழியில் செயல்பட்டு இன்னல்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள்.
அது காரணம் யாரு? கண்ணன் பரமாத்மா. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் கூட நின்னார், துணை புரிந்தார், இன்னல்களை எல்லாம் எளிதாக கடக்க வைத்தார், உலகத்தை புரிய வைத்தார். 1000 பேர் கௌரவர்கள் கூட இருந்து என்ன புண்ணியம்? அங்கு வலிமை இருந்தது, ஆனால் தெய்வத்தின் அருள் இல்லை. இங்கு 5 பேர் தான் பாண்டவர்கள், இங்கு தெய்வத்தின் அருள் இருந்தது. கண்ணன் கூட இருந்தான். அதனால தெய்வ சன்னியத்தின் தொடர்பு மிக மிக அவசியம். தெய்வத்தின் அருள் மிக மிக அவசியம் அப்படிங்கறத இந்த கண்ணனின் பங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும், முன்னேறணும், எதையுமே சாதிக்கணும், எந்த துன்பங்களில இருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா இறைவன் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மகாபாரதம். அப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம எப்படி போராடிட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்க போறது எந்த தெய்வம்? அல்லது தெய்வத்தை நம்ப மாட்டேன், உழைப்பால என்னால உயர முடியும், இது யார் தெரியுமா? இது ஒரு கர்வம். யாரு? கௌரவர்களுடைய எண்ணங்கள். கடவுள் அப்படிங்கிறவரும் ஒருத்தன் இல்ல, உழைப்பு ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் 1000 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் துணை இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் தெய்வத்தின் துணை கொண்டு வந்தவர்களாகத்தான் இருக்கும். இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளதான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதா பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்ல, சந்தோஷமா இருக்கும், ஆனா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்ப நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானா நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்க கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும், கடவுள்கிட்ட உங்க வீட்டுல செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துலதான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது, கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம்
கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி புழுக்கள் எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிடுறது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு உள்ள தூய்மையோடு மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டுல சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியேச வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும். உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம் கபடம் பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலயோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏத்தது மாதிரி தொழிலுக்கு ஏத்தது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ என்னவா ஆகணுமோ எப்படி வாழணும் உங்களுடைய லெவல் என்ன எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில ஆசைப்படுறீங்க எந்த அளவுக்கு உங்களோட வசதியை பெருக்கிக்கிறீங்க அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏத்தணும். 8 அகல் விளக்குலயும் சுத்தமான பசுனை ஊத்தி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டுல வச்சிருப்பீங்களா அதுல கலந்து 8 வகையான திரிய அதுல சுத்தி வைங்க. மஞ்சள் திரிய அதுல வச்சு தீபம் ஏத்துங்க. இரவுல காலையில எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில ஒரு 54 முறையும் இந்த மாதிரி மாலையில ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். அதே போல சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பொருள் முக்கியமா தேவைப்படுது நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க தெரியல குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டுக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலே பொடியும் வச்சிருக்காங்க கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை. தண்ணியில நினைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய் பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது. நிறைய போகும். நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை நம்பிக்கை எண்ணங்களை மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும் கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல விழனாலும் நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம் நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ
அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வந்தாலும் முன்னேறலாம். ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க, என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.